ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் யாரெல்லாம் வெள்ளிக்கிழமையில் எந்த ராசிக்காரவங்க குறிப்பாக அவங்க முருகனை வழிபாடு செய்யலாம், அவங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதம் என்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். முருகப்பெருமான் தன்னை நம்பிக்கையோட வேண்டும் பக்தர்களுக்கு உடனடியாக ஓடி அருளை அள்ளி அள்ளி கொடுப்பவர் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் சில ராசிக்காரவங்க முருகப்பெருமான, அதாவது குறிப்பா வெள்ளிக்கிழமை நாள்ல சில குறிப்பிட்ட முறைகள்ல வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள், நினைச்சு பார்க்க முடியாத அதிசயங்கள் கூட நடக்கும். நிச்சயமா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வழிபாடை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதில் எந்தெந்த ராசிக்காரவங்க அப்படின்னு நீங்கள் இதை முழுசாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மங்களகரமான நாளாக பார்க்கப்படுது. இது பார்த்தீங்கன்னா கிரகங்கள்ல சுக்கிரனுக்கும் தெய்வங்கள்ல மகாலட்சுமிக்கும் உரிய நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமைகளில் செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா செல்வம் சேரும், மங்களகரமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது நிறைய பேரோட நம்பிக்கையா இருக்கு. வெள்ளிக்கிழமை வழிபாடு சக்தி வாய்ந்த வழிபாடு. அதனால வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அன்பும் அருளும் சேர்ந்த ஒரு சக்திகரமான நாள்னே சொல்லலாம். மகாலட்சுமி தாயாருக்கு விளக்கேற்றுதல், விரதம் இருக்கிறது, கோபூஜை செய்கிறது, இது போன்ற வழிபாடுகள் செல்வ செழிப்பாகவும் மன நிம்மதிக்காகவும் செய்யப்படுது. அதே போல வெள்ளிக்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கைக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே தீரும். குலதெய்வத்தை வழிபடவும் வெள்ளிக்கிழமை ஏற்ற நாள்னே சொல்லலாம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமையெல்லாம் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தெய்வீக அருள் கிடைக்கிறதோட வெற்றிகளும் குவியும். அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த குறிப்பிட்ட 4 ராசிக்காரவங்க முருகப்பெருமான அவர்களின் ராசிக்குரிய வழிமுறையில் வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நடக்கும். வெள்ளிக்கிழமை முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேண்டியவங்க எந்தெந்த ராசிகள் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. உங்க ராசிக்கு அதிபதியான புதனோட நட்பு கொண்டவர் முருகப்பெருமான். வெள்ளிக்கிழமைகள்ல காலை நேரத்தில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 108 தடவை சொல்லி வழிபாடு செய்யுங்க. இதனால மன அழுத்தம் அப்படிங்கிறது குறையும். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த விஷயத்தில் முயற்சி செய்கிறீங்களோ அதில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், நல்ல புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறமா இரண்டாவதாக கன்னிராசி. இந்த கன்னிராசிக்காரவங்க வெள்ளிக்கிழமையில முருகனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சந்தேகப்படுற அந்த மனம், பயம், மனக்குழப்பம் இது எல்லாமே நீங்கும். வெள்ளிக்கிழமைகளில் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழில் இருந்து ஏதாவது ஒரு பாட்டை பாராயணம் செஞ்சால் கூட உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். முருகப்பெருமான மனசார நினச்சி திருப்புகழ் படிச்சிங்க அப்படின்னா அடுத்த வாரமே கூட அந்த நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அதுக்கப்புறமா தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரவங்க வெள்ளிக்கிழமையில முருகப்பெருமான வழிபாடு செய்கிறப்போ அவங்களுடைய வெற்றி கதவு திறக்கும்னே சொல்லலாம். இந்த வெள்ளிக்கிழமையில சிவப்பு நிற மலர் இல்லைன்னா சிவப்பு நிற வஸ்திரத்தை முருகப்பெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்யும் போது நீங்க எடுக்கிற முயற்சிகளில் வர தடைகள் எல்லாமே அகலும். அதே போல கல்வி, போட்டி தேர்வுகளில், வேலை வாய்ப்பு இதில் எல்லாமே நல்ல வளர்ச்சி அமோகமாக இருக்கும். அதுக்கப்புறமா மீனராசி. இந்த மீனராசிக்காரவங்க வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது சரவணபவ மந்திரத்தை சொல்லும்போது மன அமைதி, ஆன்மீக சக்தி, குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே கிடைக்கும்.
இந்த வெள்ளிக்கிழமைகளில் திருப்பரங்குன்றம் இல்லைன்னா உங்களுக்கு பிரியமான ஊர் முருகப்பெருமான் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனை மனதார வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் அற்புதங்கள் நடக்கிறத கண்கூர பார்க்க முடியும். அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றி சிவப்பு நிற மலர்களை முருகப்பெருமானுக்கு படைச்சு பால் நெய்வேத்தியமாக படைச்சு ஓம் சரவணபவ மந்திரம் கந்தசஷ்டி கவசம் இது எல்லாத்தையுமே நம்பிக்கையோடு படித்து வந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானோட அருள் சீக்கிரமே கிடைக்கும். இதில் சொன்ன 4 ராசிக்காரவங்க தான் அப்படி செய்யணும்ல, நம்ம எல்லாருக்குமே அருள் கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். ஆனால் இந்த 4 ராசிக்காரவங்க இந்த சொன்ன நேரத்தில் இந்த வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உங்களால் விடுபட முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.